ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு பொரியல் பார்க்க போகிறோம். இந்த சேப்பக்கிழங்குல அவ்வளோ நன்மை இருக்குது. இந்த கிழங்கு வகைகளில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இந்த வாழைக்காய் இதில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாயு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த சேப்பக்கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாயு இருக்காது. இது எப்போ வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். சேப்பக்கிழங்கு பாருங்கள், இது நான் எப்போயுமே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும் போனீங்கன்னா அந்த சேப்பக்கிழங்கு வந்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு 1/2 கிலோ வச்சு நான் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். இதில் இருக்கிற அந்த கொழுப்பு பார்த்திங்கன்னா நம்ம எலும்பை வந்து வலுப்படுத்தும், நரம்பை வந்து சரி பண்ணக்கூடியது. இதில் வந்து அந்த கொழுப்பில் வந்து ஒரு நமநமப்பு இருக்கும். அந்த நமநமப்பை வந்து எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம புளி, கொஞ்சம் கல்லுப்பு அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு இந்த கருணக்கிழங்கை போட்டு அதில் நல்லா நம்ம கொதிக்க வச்சு நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கை வச்சு அழுத்தினா அந்த தோல் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கருணக்கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் கண்டிப்பாக கம்மியாகும். இதில் வந்து அந்த கொழுப்பு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்கின்னில் உடம்புல ஒரு கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, நரம்பில் எலும்பை வந்து வலுப்படுத்தும். மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த மூட்டு வலி வந்து சரி பண்ணுறதுக்குமே இது உதவுது. அதில் நன்மையெல்லாம் நான் ஃப்ரண்ட்டில் நான் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ஆனால் பசங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு வந்து அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேது. பாருங்கள், வெந்துடுச்சு. என் பையனுக்கு வந்து இதை கொடுத்தா சாப்பிடவே மாட்டான். எப்படியோ அவனுக்கு நம்ம சாப்பிட வைக்கணுன்றதுக்காக நான் எப்படியோ ஃப்ரை பண்ணியாச்சு. ஏதாச்சும் ஒரு தடவை நீ சாப்பிட்டு வந்தால் நான் சாக்லேட் வாங்கி தருவேன் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட சொல்லி தான் நான் இதை சாப்பிட வைப்பேனே. வெந்துடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கினேன். தனியாக எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த தோலை எல்லாத்தையுமே நான் பீல் பண்ணி எடுத்துடுறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் புளி போட்டு அவிக்காமல் இருந்தீங்கன்னா அதை நான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமநமப்பு இருக்கும். அந்த நமநமப்பு இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம அந்த புளி போட்டு நம்ம அவிக்கிறோமே. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்குறீங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி தான் போடுறேன். எனக்கு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையுமே தோல் உரித்து எடுத்து தனியாக வச்சுட்டேன் பாருங்கள். தோல் உரிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கொழுப்பாக தான் இருக்கும். நம்ம கையில் எடுக்கும்போதே அந்த கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பில் தான் இருக்குது அந்த சத்துன்றது நமக்கு தெரியல. நம்ம இதை வாங்கி சமைக்கவே மாட்டோம். நம்ம பொங்கல் டைமில் மட்டும்தான் அந்த காரக்குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம இதை வாங்குவோமே. ரிமைனிங் டைம்லலாம் நம்ம இதை வாங்கவே மாட்டோம். நீங்களும் வாங்கி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நான் வந்து வெங்காயம், பூண்டு, நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுவோமோ அதை நல்லா வதக்கிட்டு நம்ம மிளகாத்தூள், உப்பு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சேப்பக்கிழங்கு வந்து அதில் நான் போட்டுப்பேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்து உப்பில் பார்த்தீங்கன்னா அயோடின் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே அந்த கலப்படம் இல்லை. இப்போ உப்பில் வந்து நிறைய கலப்படம், கல்லுப்பில் கூட கலப்படம்ன்றது எல்லாருமே சொல்கிறாங்க தான், நியூஸ்லலாம் பார்க்குறோம். ஆனால் இந்து உப்பில் வந்து எந்த கலப்படமும் இல்லாதனால இந்து உப்பு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சேப்பக்கிழங்கு வந்து அதில் நம்ம கொட்டிக்க வேண்டியதான். கொட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த காரம், உப்பு எல்லாமே இதில் ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த ஹீட்லேயே இருந்ததுக்கப்புறம் தேங்காய் இருந்தால் தேங்காய் கூட திருவி போடுங்க. மல்லாட்டை பயிர் இருந்தால் மல்லாட்டை பயிரும் நுணுக்கி போடலாம். என்கிட்ட ரெண்டுமே இல்லை இன்றைக்கி. சரி, இது நான் அந்த ரெசிபி என்கிட்ட இருந்த கிழங்கு பண்ணணும், வேறு எதுவும் தொட்டுக்க செய்ய முடியல. சரி, அதனால் இதை நம்ம செஞ்சுட்டு போடலாமேன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, நீங்களும் பசங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்கல்ல. கிழங்கு ரெடி, சேப்பக்கிழங்கு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.